ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு தால் ரெசிபியோட தாங்க வந்திருக்கு. இது நெய் விட்டு சுட்ட சப்பாத்திக்கு சும்மா அருமையாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. கூடவே பச்சை மிளகாய், பூண்டு, பொடியை நறுக்கின வெங்காயம், தக்காளி, பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 3 விசில் அளவுக்கு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பை ஓரளவுக்கு மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப நல்லா மசிய வேண்டாம். அவ்வளோதாங்க இந்த ரெசிபி. கடைசியில் ஒரு தாளிப்பு தாங்க வேணும். கடைசியாக தாளிக்கிறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. தூளா நறுக்குன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பார்த்துட்டிங்கன்னா பொன்னிறமாக வரணும். அதே எண்ணெயில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கரிஞ்சிடாம பார்த்துக்கோங்க. அப்படியே இந்த தாளிப்பை பருப்பில் ஆட் பண்ண வேண்டியதாங்க. கை நிறைய கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் உப்பு போட மறந்துட்டேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சுட சுட சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா இந்த தால் ரெசிபி அப்படி இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சவங்களுக்கு சென்ட் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். தூக்கத்தில்